ஹாய் ஹலோ வெல்கம். நீங்கள் பார்க்குறது ரெடி, நான் தான் இங்கே ஏஜே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நிஞ்சா டோரியோட சீசன் 1 எபிசோட் 6 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்த உடனே நம்ம கெனிச்சி வந்து, அம்மா நீங்கள் எந்த நாளும் வேலை பார்க்குறீங்க, ஒரு நாள் ரெஸ்ட்டில் இருங்கன்னு சொல்லாப்புல. அதுக்கு நம்ம அம்மா ரிப்ளை பண்ணுறாங்க, இன்றைக்கி தான் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே இல்லை கெனிச்சி, அப்புறம் ஏன் இன்றைக்கி என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நிஞ்சா டோரி, இதனால் நீங்கள் தானே அம்மாங்களை பார்த்துக்குறீங்க, இன்றைக்கி நாங்கள் உங்களை பார்த்துக்குறோன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கெமிச்சி அம்மாவோட கையை இழுத்துட்டு போய் நேராக சோஃபாவில் உட்கார வச்சுட்றான். அதுக்கப்புறம் நேராக கிச்சனுக்கு வந்தோடனே நம்ம எட்டோரி சொல்கிறான், அம்மா கிச்சன் பக்கத்துக்கு வரக்கூடாதுன்னு நம்ம எட்டோரி சொல்லிடுறான். அதுக்கு நம்ம கெனிச்சி அவங்க வெளியே ரெஸ்ட் எடுக்கட்டும், நாங்கள் எல்லா வேலையும் பார்க்கலான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கெனிச்சி வெஜிடபிள் வெட்ட தெரியாமல் வெட்டிக்கிட்டு இருக்கான். இதை நம்ம எட்டோரி பார்த்துட்டு, இது இப்படி இல்லைப்பா வெஜிடபிள் வெட்டுரு, இது நான் காட்டுறேன்னு சொல்லி ஒரே வெட்டில் ஃபுல்லாக வெஜிடபிளை வெட்டி காட்டுறோம் நம்ம எட்டோரி. அந்த கேப்பில் நம்ம சிசுமார் வந்து அந்த வெட்டின காய்கறி எல்லாத்தையும் பிடிச்சிடுது. நம்ம கெனிச்சி போய் அதை பார்த்து போட்டு அவன் சொல்கிறான், அடடா எட்டோரி கலக்குரியப்பா அப்படின்னு சொல்லையும் நம்ம எட்டோரி, இதெல்லாம் நான் இல்லை, என்னோட இந்த வீரவாள் தான் பண்ணதுன்னு சொல்லி வீரவசனம் பேசுகிறான் நம்ம எட்டோரி. அதுக்கப்புறம் நம்ம கெனிச்சி மறுபடியும் இன்னொரு காய்கறி எடுத்து நம்ம எட்டோரி பக்கம் வீசுகிறான். அவன் ஒரு 2-3 வெட்டிலே ஃபுல்லாக வெட்டி முடிச்சுட்றான். அதுக்கப்புறம் நம்ம கெனிச்சி வெங்காயத்தை எடுத்து வீசுகிறான். அதையும் நம்ம எட்டோரி கச்சிதமாக வெட்டி முடிக்கிறான். அப்படியே நம்ம கெனிச்சி ஒரு வெஜிடபிளாக வீசையும் நம்ம எட்டோரி எல்லாத்தையும் வெட்டி முடிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கெனிச்சி ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு சீஸ் எடுத்து வீசுகிறான். அந்த சீஸை வெட்ட போய் நம்ம எட்டோரோட மூஞ்செல்லாம் அந்த சீஸ் வந்து பொட்டி பட்டுடுது. இவனுங்க வெட்டின வெட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்க அவ்வளோ ஐட்டமே வெட்டி வச்சுருக்கானுங்க. அதனால இந்த சாப்பாடை 3 பேர் 4 பேருக்கு தின்னதுனால சிசுமாரை அனுப்பி வெல்கம் பார்ட்டின்னு கொடுக்க ஐடியா பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம சிசுமாரும் போர்டை கையில் பிடிச்சிக்கிட்டு ஊர் முழுக்க சுற்றி வருது. அதை நம்ம யூமிக்கோ பார்த்து, இந்த கெனிச்சி வீட்டில் வெல்கம் பார்ட்டியா, என்ன காரணம் வந்து சிசுமார்கிட்ட கேட்குறா. இன்றைக்கு என்ன கெனிச்சிட்ட பர்த்டே இல்லை எட்டோரிட்ட பர்த்டேயா, அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யூமிக்கோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம யூமிக்கோ, ஓஹோ இந்த நாய்க்கு தான் இந்த பார்ட்டியான்னு கேட்குறான். அப்புறம் நம்ம சிசுமாரும் தலையாட்டி ஆமான்னு சொல்லுது. அதை பார்த்து கிட்ட இந்த பசங்களெல்லாம் நாங்களும் வரோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. அப்புறம் நம்ம அப்பா வராரு. அப்பா வந்தோடனே, என்ன இன்னைக்கு ஸ்பெஷலாக என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அது நம்ம கெனிச்சி வந்து, உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம கெனிச்சியோட அப்பா கெனிச்சியோட அம்மாவை பார்த்து, என்ன இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சுருக்க போல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம கெனிச்சியோட அம்மா, இல்லை இன்னைக்கு எல்லாமே இந்த கெனிச்சியும் எட்டோரியும் தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னமோ சத்தம் கேட்குது. போய் பார்த்தா வெல்கம் பார்ட்டிக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம கெனிச்சி, நான் இப்போ அவங்களெல்லாம் பார்ட்டிக்கு கூப்பிட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம யூமிக்கோ, இந்தா நம்ம சிசுமார் தான் சொன்னா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம யூமிக்கோ, இது சிசுமாரோட பர்த்டே தானே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம கெனிச்சி சொல்கிறான், இல்லை இது இன்னைக்கு அப்பா அம்மாவோட கல்யாண நாள், அதனால தான் நாங்கள் பார்ட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். நம்ம கெனிச்சி நம்ம யூமிக்கோ எல்லாம் ஷோக் ஆகிடுறாங்க. அதுக்கு நம்ம கெனிச்சியோட அப்பா அம்மாவும், ஐயையோ நாங்கள் மறந்தே போயிட்டோம்ல, இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள்லன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கெனிச்சியோட அம்மா, ஆமாம் நம்ம பசங்க வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நிஞ்சா எட்டோரி சொல்கிறான், நாங்கள் சொன்னதை நீ வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஊராக போர்டை காட்டி ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்கியே அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் நம்ம கெனிச்சியோட அப்பா வந்து, எல்லாரும் வாங்க உள்ளே வந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கெனிச்சியோட அம்மா வந்து, எல்லோரும் வாங்க உள்ளே வாங்க, அப்போ தான் கலக்கலப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கெனிச்சியோட அம்மா வந்து, எட்டோரியும் கெனிச்சியும் இந்த கலக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கெனிச்சி, எனக்கு புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம சிசுமாரும் எப்பயும் போல் லபக்குன்னு அடிக்கிறான். எல்லாரும் ஒழுங்காக சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம சிசுமாரு எல்லாத்தையுமே சாப்பிட்றான்.
எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம சிஷிமாரு கொரட்டை விட்டு சோஃபாவில் தூங்குது. அதை பார்த்து நம்ம நிஞ்சா ஹட்டோரி வந்து நாயே எழுந்துரு அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கெனிச்சி வந்து அம்மா இன்னைக்கு நாங்களே பிளேட்டெல்லாம் கழுவி வைக்கிறோம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஹட்டோரியும் நம்ம கெனிச்சியும் நம்ம சிஷிமாரும் எல்லாம் பிளேட்ஸும் எடுத்துகிட்டு வராங்க. எக்கச்சக்க பிளேட் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹட்டோரியும் கெனிச்சியும் சொல்கிறான், சிஷிமாரு இன்னைக்கு நீ தானே நிறைய சாப்பிட்ட, அதனால நீ தான் எல்லாம் பிளேட்டையும் கழுவணும்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நம்ம இந்த லூசு டோக்கி அது லேட்டை கழுவுறன்ற பிளேயரில் வாஷிங் மிஷின் மாதிரி சுத்த ஆரம்பிக்குது. அதை நம்ம கெனிச்சியும் நம்ம நிஞ்சா ஹட்டோரியும் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிஷிமாரும் சும்மா இன்னொரு வேகத்தை எல்லாம் பிளேட்டையும் கழுவி முடிக்குது. அப்போ நம்ம கெனிச்சியும் நம்ம நிஞ்சா ஹட்டோரியும் நம்ம சிஷிமார்கிட்ட வந்து கலக்கிட்ட சிஷிமாரு எல்லாம் பிளேட்டையும் ஒழுங்காக கழுவிட்டியேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சிஷிமாரு பெருமை தாங்கி இல்லாமல் அந்த பிளேட்டில் கையை வச்சு எல்லா பிளேட்டையும் கீழே தட்டி உடச்சி விட்டுறான். அவனும் சேர்ந்து விழுந்துடுறான். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம அம்மா வந்துடுறாங்க. அம்மா வந்து எல்லாத்தையும் திட்டுன்னு திட்டுறாங்க. அப்புறம் நம்ம அம்மா சொல்கிறாங்க கெனிச்சிக்கிட்ட, வார மாதத்துலேருந்து உன்னோட பாக்கெட் மணிலேருந்து தான் புதிய பிளேட் வாங்கணும், அதனால உன்னை பாக்கெட் மணியில் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கெனிச்சி நாங்கள் உதவி பண்ண போயிட்டு என்ன நிலைமைன்னு பார்த்தியா ஹட்டோரின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது நம்ம கெனிச்சியோட அப்பாவோட பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அவசரமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.